தேவலோகத்தை, சத்தியலோகத்தை, வைகுண்டத்தை, கைலாயத்தை அனைத்தும் கொள்ளையிடுவது தேவர்கள் அனைவரும் சென்று இதற்கு விட்டு வைத்தால் முடியாது அப்படி என்று பரம கடவுளிடம் சென்றார்கள். பரம கடவுள் தேவர் அனைவரும் பரம கடவுள் சென்ற உடனே ஐயா அசோமிக்கு பட்டவர் ஒரு முக்க கொன்று 3.5 கோடி அரக்கர்களை வென்றெடுக்கிறார். அவர்களை எம்மால் அடக்க முடியவில்லை. அப்பே விட்டால் தேவர் மூல அனைவரும் மரணிப்பார் அப்படி என்று உரையாடினார். பார்த்தா பரம கடவுள் தேவர்களே இது என்னால் முடியாது. இவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட போக வேண்டும். அப்படி என்று எம்பெருமான் கிட்ட சென்றார்கள். அவரிடம் போய் உரையாடுகின்ற தருவாயிலே இதற்கு ஒரே வழி சொல்றோம். சரி வலைக்குதான் போனோம். சொந்த வழி அப்படி இருந்தாலும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நமோ நாராயணமூர்த்தி அவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? மைத்துனா பரமக்கடவுளே உன்னுடைய மூத்த பிள்ளையாகப்பட்ட விநாயக பெருமானை மட்டும்தான் அசோமிக்கு இறக்க செய்ய முடியும். விநாயகர் பெருமான் இது விநாயக பெருமான் அருகாமையில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தார். ஐயா தந்தையே என்னால் முடியாது. எனக்கு இருப்பதோ பான வயிறு காது சப்பானி காது என்னால நடக்கவே முடியாது. நான் போய் அந்த அசுவாமிக்கு இருக்க செய்வதான் அது ஒன்னால மட்டும்தான் முடியும் என்றாரு வைகுண்டவாசன். மாமா இது என்னால எப்படி முடியும் அப்படின்ற தருவாயிலே உன்னுடைய நம்பிக்கையாகப்பட்ட தும்பிக்கை இருக்குது அல்லவா? அந்த தும்பிக்கை வைத்துக் கொண்டு உன்னுடைய தும்பிக்கையாகப்பட்டவர் அசோமிக்கு பிள்ளைகளை பயன்படுத்த தருவாயிலே அவள் யோனி வைத்து ஒரு அடைக்கு அடைக்கிறாள். அவளை மரணம் மாமா என்ன வார்த்தை கூறினாய்? அந்த யோனியில என் தும்பிக்கை வைத்தா இது முடியாது என்றார். மைத்துனா இல்லை என்றால் தேவர் அனைவரும் மரணிப்பார். அவருக்கு மரணப்பட்டு நீதான் காரணமாக விட்டார். அப்படி என்ன பண்றது? அவர் புலவர் செந்தமிழ் புலவர் என்ன பண்றது? ஆட்டக்காரெல்லாம் 9 மாசம் 8 மாசம் அப்படி இருந்தாலும் ஐயா உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படி என்று வைகுண்டவாசன் தெரிவித்தார். அப்படி தெரிவித்த நேரத்திலே அசோமிக்கு பிள்ளையை பயன்படுத்த தருவாயிலே இவர் ஓடி வந்து தும்பிக்கை அழிக்கும் போது அவர் அதான் எப்படியே அசோமிக்கு பிள்ளையை பயன்படுத்த தருவாயிலே தும்பிக்கை எடுத்து யோனில் வைத்து அழுத்திய தருவாயிலே அசோமிக்கு அகால மரணம் அடைந்தார். ஒரு வாழைக்கிளையானது வெட்டினால் அதுக்கு பக்கக்கிளை ஒன்று முளைத்து வருமா? அப்படி இருந்த போதிலும் அந்த தேவர் மூலை யாவரை விடக்கூடாது. இந்த தினத்தில் அனைவரும் சிறைபிடிக்க வேண்டும். ஆனா இருந்தாலும் அந்த முருக பெருமானுக்கு பயந்து கொண்டுதான் இந்த பதுங்கு மாமலையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த தினத்திலே இந்த பதுங்கு மாமலையை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த சாமிக்கு சபைக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு மற்ற இடத்துக்கு
நல்ல குழந்தரும் கல்வி தரும் பத்திகள் விலங்க தரும் குல தெய்வமாக கொடுப்போம். என் நாட்டுக்கு கொண்டாடக்கூடிய மரனூர் கண்ணன் ஜமா இப்படி எனக்காக 101 ரூபாய். யாருன்னா கோபாலையா. கோபால் யாருன்னா அந்த வைகுண்டத்தில் இருக்கிறாரே வைகுண்ட வாசன் அவருடைய துணை பேர் கொண்டவர் கோபாலையா. எனக்காக வழங்கப்பட்டவர் 101. 10 இதே ஊரை சேர்ந்த வேலையா. யார் அவருக்கு மைத்துனரா? யார் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மைத்துனர் முருகப்பெருமான். வேலு அப்பேற்பட்ட வேலு ஐயா ஐயாவுக்காக வழங்கப்பட்ட ரூபாய் 51. அன்னவர் குடும்பத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரியாகப்பட்டவர் பெரியாய் அவர் குடும்பத்தில் இன்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் காத்து ரட்சிக்க வேண்டிய சுபே செய்யும். அப்படி இருந்த போதிலும் ஐயா இது என்ன ஒரு எல்லாம்பட்டி கிராமம். எல்லாம்பட்டி கிராமத்திலே சக்தி ஒன்று சமய வளவராக அமைக்கப்பட்ட அந்த பெரியாய் பாதத்திற்கும் அப்படி இருக்கப்பட்ட நம்ம கம்பெனி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையாளம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா உரிமையாளர் கோடையிடி மிருதக சக்கரவர்த்தி. யார் தெரியுமா? கோட்டையிடி மிருதக சக்கரவர்த்தி பிரகாசண்ணன் அவருடைய பாத்திற்கும் மற்றும் அவருடன் துணையாக இருக்கக்கூடிய கோயில்பட்டை சேர்ந்த ராமராஜ் நாடகாசிரியர் அவருடைய பாத்திற்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் பாத்திற்கும் அருகாமல் இருக்கக்கூடிய தீக்குமட்டை சேர்ந்த பிரகநாதன் அவருடைய பாத்திற்கும் மற்றும் என் குருவாக நிகழக்கூடிய கள்ளக்குறிச்சி அருகாமல் இருக்கக்கூடிய லாலாப்பட்டை குடலூரை சேர்ந்த கிருஷ்ண நாடகாசிரியர் அவருடைய பாத்திற்கும் ஒன்றும் தெரியாதவன் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். என்ன அங்க போய் அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே இந்த பதங்கமா மாளிகை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும். அப்படி வெளியே செல்லும் தருவாயிலே உனக்கு கல்யாணம். நீ இங்கே இருங்க, நான் போய முன்னாடி சொல்லிட்டு வரணும். அதுதான் உன்ன மாதிரி ஒரு புத்தி மந்திரி. ஏன்னா இவனுக்கு ரொம்ப அதிகங்க. போறோம் முன்னாடி காரணம் தேடுவாங்க சொல்லிட்டு போட்டாங்க. பொண்டாட்டி தேட மாட்டாங்க. உன் பொண்டாட்டியை தேடுறத அவன் அவருக்கு பொண்டாட்டி. என் பொண்டாட்டி என்ன தேடுவாங்க. அதனால என் பொண்டாட்டி நான் சொல்லிட்டு வரேன். பரவாயில்ல, உனக்கு அதிகம் தான் தம்பி. முதல் மகாராஜா
என் மனைவி இருக்க அல்லவா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஐயா. ஒரு கல்யாணம் ஆச்சா? எத்தனை கம்பெனி கொடுக்க தான்? ஓ, இருங்க. எனக்கு என்ன இருங்க. ரொம்ப விட்டாரு. ஐயா, இந்த தினத்திலே காலம் கண் பண்றது, கடமை கண் பண்றது மற்றும் ஆனா நம்மளோட நாடகாசில இருக்கிறாங்க. நாடகாசில அமர்ந்து பார்த்து கொண்டு கூட இருப்பார்கள். கேளு என்ன நாடகம் ஆடுன்னு நம்மள ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. அதற்காக காலம் கண் பண்றது, கடமை பொன் போன்றது. அந்த புறத்திலே என் மனைவியாகப்பட்ட பதும கோமனவள்ளி இருப்பார். இருங்க. ஐயோ, சொல்லும் போதே ஞாபகம் வருது. அவளிடம் கட்டால வந்துட்டேன். அவளிடம் சின்ன ஒரு விடை தமிழை பெற்றுக்கொண்டால் நான் இந்த பதுங்கு மாமலையை விட்டு விலகி செல்வேன். ஆகட்டும், நீ போகணும். இவங்க மாட்டானே சூரம் முன்னாடி அழிக்க சூரம் முன்னாடி சேர்ப்பான். சூரம் கொண்டாடியா சூரன் மனிதா இருக்கு பதுமுகம் அழிக்க பதுமுகம்.
சொல்ல என்ன ஒரு வேலை ஈஸியான வேலை தெரியுமா என்ன என்ன அப்படியே பண்றது ஈஸியான வேலை ஐயோ பெரிய வேலை என்ன வேலை சத்தியமா ஏறி வேலை ஏறி வேலை பெரிய வேலையா ஐயோ என்ன அது ஏன் கேக்குற என்ன ஆம்பளை எந்த பாக்குறது இல்ல பொண்ணு எஞ்சா பாக்குறது இல்ல பாக்குறது கிடையாது பிசாசு அடி ஏஞ்சுக்கிறது அப்படியே கண்ணுல புலகட்டெல்லாம் இருக்கும் ஆண்டாளே போட்டோ எடுத்துட்டாங்களா ஆண்டாளே போட்டோ எடுத்துட்டாங்களா ஓடுறது அது கூட இவ கேக்குற கீகி 750 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கணும் உள்ள போய் கொண்டு உண்ணும் ஏன்டா சும்மா கேரியா யார் யார் கேட்டு விட்டு வரக்கூடாது எந்த கரவத்திலேயே படுத்துட்டு தூங்குற அப்படி சொல்றா அது மட்டுமா இந்த மண்டி கடபாடி எடுத்துட்டு இந்த பொம்னாட்டி ஆம்பளையும் பாரு அப்படியே எடுத்து ஒரு கஷ்டம் படுத்துக்குது பாரு போட்டு 6 மணி நேரம் இடிச்சாலும் அங்க 1/2 மணி குத்தனை கடபாடு அங்கேயே தான் இருக்கும் 6 மணி நேரம் இடிச்சாலும் அங்க 1/2 மணி தெரியாது அப்படியே 10 பேர் கும்பலா உட்காந்துருக்கு என்ன அது மட்டுமா 10 பேர் உட்காந்துக்கிறேன் ஏய் அக்கா இவன் அவனை வச்சுக்கிறான்டி இவன் இவனை வச்சுக்கிறான்டி இவன் உட்காந்து சொல்றாள் இவன் எவனை வச்சுக்கிறான் ஏறி வேலைக்கு போய் வேலை செய்ய போறதுக்கு 10 பேர் இருந்தாலே ஒரு குடும்பம் கண்டிக்கலாம் ஆமா அது மட்டுமா என்னால கொடுமை என்ன கொடுமை வேலை ஒண்ணு சேர்த்து இல்ல 10 நிமிஷம் பொத்தத்து அப்படி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறானா ஓஹோ அவங்க டச் செல் எடுத்து போகிறாங்க பரவாயில்ல என்ன பண்றது நான் பண்ணேன்றா நம்ம கதையெல்லாம் இப்படி இருக்கட்டும் வந்தோமா கதை பார்க்க என்னை காக்கும் பரமேசா எப்படி தெரியுமா எப்படி அருணையின் பாதியில் அருணாச்சலரீசா எங்கள் அருணாச்சலரீசா உந்தன் அருளை கண்டு அனுதினம் துணை அருள் தரும் தருவேசா உந்தன் அருளை கண்டு அனுதினம் துணை அருள் தரும் தருவேசா
பார்த்தா சண்டை கொடுத்து தொழில் கட்டி வச்சாக்கா தின்ன முடியாது தின்னு போட்டு தின்னகெல்லாம் உறங்குறான் வரட்டோன்ற சண்டை கொடுத்துறேன் 1000 குச்சியே தானே காமிச்சு பண்ண சொல்லி மூக்குல எத்தனை வரட்டோன்றேன் பயமுறை போட்டியா யாரு பாய காட்டு பாக்க கூப்பிடுறான் காட்டு பக்கம் போனா பாப்பா பழபழத்தான் யார் தெரியுமா 8 நம்பருக்கு மேல 10 நம்பர் கீழே அப்படின்னா தெரியல ஐயோ அவன் யார் தெரியுமா 6:45 2 கால் அடி கல்ல குட்டியா முன்பவி நீதாண்டி அடி என்ன விட்டு எங்கே நீயும் போகாதே அடி என்ன விட்டு எங்கே நீயும் போகாதே அடி எங்கே குட்டியாய் குட்டியா பொண்டாட்டி காட்டுவோம் பக்கத்துல காட்டுவோம் சுத்தத்தை காட்டுவோம் பிறகு வேலை காட்டுவேன்